இது வந்து நல்லா தாராளமாகவே போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா நான் கருப்பு உளுந்து ஹெல்த்தி தானே. ஹாய் ஆல், குட் ஈவினிங். இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து நான் இட்லி செய்ய போகிறேன். இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான் வந்து கருப்பு உளுந்து சட்னி செய்யலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாங்களா? சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 6-7 எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து இந்த பின்னாடி இருக்க தோல் இல்லைங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக வந்து ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பூண்டு, ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த உளுந்து சட்னிக்கு தேவையான பொருட்கள். இந்த கருப்பு உளுந்தில் வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இந்த கருப்பு உளுந்து வந்து பெண்கள் வந்து வாரத்தில் ஒரு 2 நாளாக சேர்த்துக்கணும். ரொம்ப நல்லது. வந்து இது இடுப்பு வலி, முட்டி வலிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த உளுந்து சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் இந்த கருப்பு உளுந்தில் நம்ம துவையலும் பண்ணி சாப்பிட்லாம். 2வது கஞ்சியும் செஞ்சு சாப்பிட்லாம். உளுந்தங்களியும் செஞ்சு சாப்பிட்லாம். கருப்பு உளுந்து வந்து அவ்வளோ நல்லது. ரொம்ப நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த கருப்பு உளுந்தில். வாங்க இப்போ இந்த சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுனீங்களா உளுத்தம்பருப்பு, அது இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை. இப்போ அப்படியே சேர்த்துக்குங்க. கருப்பு உளுந்து அப்படியே சேர்த்துக்குங்க. இது வந்து ஒரு மீடியம் தீ வச்சு வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வாசனை வர அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கணும். தீ வந்து மீடியமாகவே இருக்கட்டும். ஏன்னா ஃபுல்லாக தீ வச்சிட்டிங்கன்னா பருப்பு நல்லா மேலே கரிஞ்ச மாதிரி வந்துடும். நல்லா மீடியம் தீ வச்சு நல்லா வறுப்பட்டுச்சுனாவே வாசனை வரும். நல்லா உளுத்தம் பருப்பு வறுப்படுறப்ப நல்லா வாசனை வரும். அந்த வாசனை வரப்போ நீங்கள் வந்து அடுப்புலேருந்து எடுத்துடலாம். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. நீங்கள் லேசாக வறுப்படிச்சு இப்போ வறுப்படுறப்ப நல்ல வாசனை வருது. இப்போ இந்த மாதிரி பாதி வறுப்பட்டோடனே நம்ம எடுத்து வச்ச காஞ்ச மிளகாவையும் இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா மீதி இதோடு சேர்த்து இதுவும் அந்த காஞ்ச மிளகாவும் நல்லா வறுப்பட்டு வந்துச்சுன்னா நம்மளுக்கு மிக்சியில் அரைக்கிறப்போ நல்லா அரைஞ்சி வரும். இந்த கருப்பு உளுந்தில் நீங்கள் இட்லி பொடி கூட செஞ்சு சாப்பிட்லாம். இது பாருங்கள் நல்லா வறுப்பட்டுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது அப்படியே ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த வெங்காயம்லாம் எடுத்து வச்சுருந்தீங்களா, அதெல்லாம் வதக்கிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சோடனே நம்ம சின்ன வெங்காயம் முதல்ல சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணால் கூட போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் நல்லது. சின்ன வெங்காயம் நம்ம தினமுமே உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இல்லைங்களா, அதனால் நான் சின்ன வெங்காயம் போட்டுக்கேன். வேணும்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வந்தவங்க தான் நம்ம மீதி இருக்கிற பொருளெல்லாம் சேர்க்கணும். இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே தக்காளியும் சேர்த்துடலாம். நல்லா தக்காளியும் வந்து நல்லா இழஞ்சி வரவெல்லாம் வதக்கி எடுத்துக்கணும். நல்லா தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ தேங்காவை சேர்த்துக்கலாம். இதுலேயே தேங்காய் வந்து பாருங்கள், நம்ம எடுத்த உளுந்துக்கு இந்த தேங்காய் கரெக்டாக இருக்கும். தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து வதங்கட்டும். ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது ஃப்ரெஷ் தேங்காய் தான், அதனால் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி எடுத்தோம் இல்லைங்களா, அதையும் இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு வந்து இறக்கி வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினோடனே எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம அரைக்க வேண்டியது தான். இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இந்த ஆறுற கேப்பில் நான் வந்து இட்லியும் ஊற்றி வச்சிட்டேன். இதெல்லாம் இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல வந்து நம்ம உளுத்தம் பருப்பும் காஞ்ச மிளகாவும் போட்டு
கொஞ்சம் கொரகொரப்பு முதல்ல அரைச்சிடலாம். இந்த அளவு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, தேங்காய், பூண்டு, புளிலாம் வதக்கி வச்சுருந்தீங்களா அதெல்லாம் இதில் சேர்த்துலாம். இப்போ இதையும் நான் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். வேணுன்றப்ப தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கங்க. இந்த திக்னஸ்லேயே வச்சிங்கன்னா நீங்கள் துவையல் மாதிரி ஒரு தயிர் சாதம், ஒரு பழைய சாதம் சாப்பிட்றப்போ, ஒரு வெரைட்டி ரைஸ்லாம் சாப்பிட்றப்ப நீங்கள் வந்து இது அப்படியே திக்காக இருந்துச்சுன்னா வச்சு சாப்பிட்லாம். இட்லி தோசையோடு சாப்பிட்றப்ப நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்ணும். இப்போ இதில் நான் வந்து சட்னி தான் செய்ய போகிறேன். அதனால் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கணும் இல்லைங்களா, அந்த கடையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிக்கலாம். அடுப்பத்தை வச்சு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கணும் பார்த்திங்களா, அதே கடாயை வச்சுட்டு நம்ம இந்த கடாய் காஞ்சோடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாகவே எண்ணெய் ஊற்றிக்குங்க, ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்குங்க போதும். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, கடுகு பொரிட்டுன்ட்டு சீரகம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கங்க போதும். கடுகு சீரகம்லாம் பொரிஞ்சோடனே நம்ம இதுலேயே இந்த சட்னி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு தனியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம இட்லி தோசையோடு நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் கருவேப்பிலை போடல. நீங்கள் கருவேப்பிலை வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு தாளிப்பு கொடுத்துக்குங்க. வெறும் கடுகு சீரகம், கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்துக்குங்க. அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி வந்து இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இதே நம்ம தண்ணியாக வச்சுருக்கோம், கட்டியாக வச்சுருந்தோம்னா முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம பழுது கூட இல்லை ஒரு தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட இட்லியும் கருப்புளுந்து சட்னி தான் நைட்டுக்கு எங்கள் வீட்டில் இன்றைக்கி டிஃபனு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது வந்து நல்லா தாராளமாகவே போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா நான் கருப்புளுந்து ஹெல்த்தி தானே. சூப்பராக இருக்குங்க சட்னி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.